بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الطلاق مرتان فإمساك بمعروف أو تسريح بإحسان ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا ألا يقيما حدود الله فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விபரமாக விலாவரியாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 225 ஆயத்துகளை கடந்து விட்டோம். இப்பொழுது 226வது ஆயத்திலிருந்து 230வது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் விளக்கங்களை, அதன் தஃப்சீர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது லில்லதீன யுலூன மின் நிசாயிஹிம் என்ற ஆரம்பமாகி وتلك حدود الله يبينها لقوم يعقلون يبينها لقوم يعلمون என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களின் விளக்கங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது 329வது பாடம், 329 329வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்தில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால், விலக்கலிலும் வெறுப்பை காட்டாதீர்கள். விலக்கலிலும், அதாவது மனவிலக்கு என்பது தலாக் சொல்றது, அது விலக்கு என்பதாக சொல்லுங்க. விலக்குதல், ரெஃப்யூஸ் பண்றது, தூரமாக்குறது, மறுக்கிறது, தள்ளுறது. அப்ப இந்த விலக்கி ஒருத்தரை வெறுத்து விலக்குறது, ஒருத்தரை விலக்குறது. அந்த விலக்கலிலும் நீங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள். ஏன்னு சொன்னா என்னது? அல்லாஹு தலாவும் அதைத்தான் சொல்றான். இப்போ தலாக்கு கொடுக்க போறாரு, கொலை கொடுக்க போறாருன்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யாதீங்க. அதிலும் கூட நீங்கள் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள், உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதில் எந்த விதமான வெறுப்பையும் காட்டாதீர்கள். உதாரணமாக, மக்கள் அவர்களை பற்றி குத்தி பேசும் நிலையிலே நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அதே போல் அவர்களை கேவலமாகவோ அடுத்தவர் கேவலமாக இன்னும் அளவிற்கு நீங்கள் செய்து விடாதீர்கள். விலக்குனாலும் சரி, அதை வெறுப்போடு செய்யாதீங்க. இதான் இஸ்லாம் காட்டக்கூடிய முறை. இன்றைய காலத்திலே நேர் மாற்றமாக நடக்கிறது. தலாக்கு சொல்ல போறாருன்னு சொன்னா அந்த பெண்மணியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த பெண்மணியை பற்றி கூறப்படக்கூடிய அவதூறுகள் இதுல குறைவே கிடையாது. அதே மாதிரி அந்த பெண் கொலை வாங்க போறாங்கன்னு சொன்னா அந்த பெண்மணியும் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெறுப்பை தன்னுடைய மனதிலிருந்து அப்படியே அள்ளி கொட்டி வீசி விடுகிறார். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவருடைய காதுகளில் ஒலிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவருடைய உள்ளங்களை தொடவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவருடைய தொண்டைகளை அடைக்கவில்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளங்கள் ஈமான் கூடிக்கொண்டிருக்கும் என்பதாக சொல்றான். இந்த ஈமானே ஃபீஸ் போன மாதிரி ஆயிருது. அந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு வெறுப்பை காட்ட முடியுமோ, எந்த அளவிற்கு அவரை, இதில்தான் கடைசி சந்தர்ப்பம், பழி வாங்கிறதுக்கு கடைசி சந்தர்ப்பம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேவலங்களை, இழிவுகளை அள்ளி வீசி விடுகின்றார். கணவனும் சரி, மனைவியும் சரி, ஆணும் சரி, பெண்ணும் சரி. அது மட்டுமல்லாமல் சுற்றி உள்ள குடும்பத்தார்கள் இவ்வாறு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை முழுமையாக மறந்து விட்டு அழகா சொல்றாங்க. விளக்கும் போதும் கூட நீங்க வெறுப்பை காட்டாது. விருப்பமான முறையில
ஒன்றும் இல்லாமல் சுமூகமான முறையில் என்ன செய்யுங்க, நீங்க பிரித்து விடுங்கள். சுமூகமான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கின்றார். விளக்கும் போதும், தலாக் விடும் பொழுதும், ஹுலா கொடுக்கும் பொழுதும், அதே மாதிரி அந்தந்த நேரங்களில் கூட வெறுப்பை காட்டக்கூடாது. வெறுப்பை காட்டக்கூடாது என்ற விஷயத்தை இந்த ஆயத்துகளில் நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் கிதாபுடைய ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாருங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய விளக்கங்களை நாம் கிதாபின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்து அதன் தர்ஜுமாக்களை பார்த்து விட்டு அதன் விளக்கத்தை பார்ப்போம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الطلاق مرتان. தலாக் கொடுத்தல், ரஜஇ தலாக் என்பது இருமுறைதான், மர்ரத்தான் இரண்டு முறைதான் கொடுக்க முடியும். மனவிலக்கல் தலாக் என்பது இரண்டு முறைதான். இம்சாக்குன் ஒன்று தடுத்துக் கொள்வது, இம்சாக்குன் தடுத்துக் கொள்வது. இம்சாக்கும் பி மஅரூஃபின் அழகான முறையில், உபகாரமான முறையில் அவர்களை தன்னோடு வைத்துக் கொள்வது, தன்னோட திரும்ப வாழ்வதற்காக வேண்டி வைத்துக் கொள்வது. இது ஒரு அழகான முறையில். மஅரூஃப்னா என்னது? அதாவது இடையூறு செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல், அவர்களை தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், பிமஅரூஃப் நலவான முறையில் அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுதல், இது ஒன்று. அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சானின் அல்லது உபகாரத்தோடு அவர்களை விட்டு விடுதல். இதான் நம்ம சொன்னோம். எந்தவித வெறுப்பையும் காட்டாமல் விருப்பத்தோடு அவர்களை என்ன செய்யறது? விட்டு விடுதல். தஸ்ரீஹும் பி இஹ்சான். வலா யஹில்லு லக்கும் உங்களுக்கு ஹலால் ஆகாது, அன் தஅஹுது நீங்கள் எடுப்பது, மிம்மா ஆத்தைத்துமுஹுன்ன நீங்கள் எந்த ஒன்றை அவர்களுக்கு கொடுத்திருந்தீர்களோ, மகராக இருக்கட்டும், அதிலிருந்து நீங்கள் எந்த ஒன்றை கொடுத்திருந்தீர்களோ அதை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு ஹலாலாகாது. ஷைஅன் எதையும் வாங்கக்கூடாது. இல்லா ஐ யஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ். இல்லா யஹாஃபா அவர்கள் இருவரும் பயந்தாலே தவிர, அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய அந்த வரம்பை அவர்கள் நிலைப்படுத்த முடியாது என்று, நிலைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்று இருவரும் பயந்தாலே தவிர அவர்களிடமிருந்து எந்த ஒரு வஸ்துவையும் நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஹலாலாகாது. நம்ம பயந்தாலே தவிரனா என்ன? பயந்தா எடுத்துக்கொள்ளலாம். ஹுதூதை நிறைவேற்ற மாட்டாங்க, ரெண்டு பேரும் மீறிடுவாங்க என்று ஒரு பயம் இருக்கின்றால் எடுத்துக்கொள்ளலாம். அதான் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ். இப்போ இந்த இடத்துல இருந்து அல்லாஹு தஆலா ஹுலாவுடைய அந்த சட்டத்தை, ஹுலாவுடைய சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வரான். மேலே தலாக்குடைய சட்டம், தலாக்குடைய சம்பந்தமாக பேசப்பட்டது. இந்த ஆயத்தின் இந்த ஆரம்பத்திலிருந்து, இந்த வார்த்தை, இந்த வரிகளிலிருந்து அல்லாஹ் ஹுலாவுடைய சட்டத்தை சொல்றான். ஃபைன் ஹிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் நீங்கள் பயந்தால், அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய எல்லைகளை நிலைநாட்ட முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்ட முடியாது என்பதை நீங்கள் பயந்தால், அவள் இருவரும் நிலைநாட்ட மாட்டாள் என்பதை நீங்கள் பயந்தால், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அவர்கள் இருவர் மீதும் குற்றம் கிடையாது. ஃபி மஃப்ததத் பிஹி அவள் எதை ஒன்றை பிரதியாக கொடுக்கிறாளோ, அவருக்கு ஒன்று என்னது, அதை கொண்டு எதை அவள் பிரதியாக, அதாவது பணயமாக, பகரமாக எதை கொடுக்கிறாளோ அதில் எந்த குற்றம் கிடையாது. ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபி மஃப்ததத் பிஹினா எதை கொண்டு அவள் அதுக்கு என்ன சில ஹதியா, அதாவது பிரதியாக, பிணையமாக கொடுக்கிறாளோ அதிலே எந்த குற்றம் இல்லை, அவர்கள் இருவருக்கும் எந்த குற்றம் இல்லை. ஃபீ மஃப்ததத்னா அந்த பெண்மணி, அந்த தலாக் விடப்பட்ட பெண்மணியானவள் எதை கொடுக்கிறாள், அந்த ஹுலா கேட்குற பெண்மணி இருக்கால, அவள் எதை விதியாவாக, அதாவது பிரதியாக கொடுக்கிறாள், அதனுடைய மகளிலிருந்து கொடுப்பாள், அல்லது ஏதாவது ஒரு பொருள் இருந்து அவனுக்கு கொடுப்பாள். அப்போ ஃபீ மஃப்ததத் பிஹி எதை கொண்டு அவள் அது கொடுக்கிறாளோ அதிலே எந்த குற்றமும் இல்லை. இப்போ இதுலேருந்து அல்லாஹ் தஆலா ஹுலாவுடைய அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். தில்க ஹுதூதுல்லாஹ் இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வரம்பாக இருக்கிறது, அல்லாஹ் விதித்த அந்த எல்கை கோடாக இருக்கிறது. ஃபலா தஅதூஹா அதை ஒருபோதும் நீங்கள் தாண்டி விடாதீர்கள், மீறி விடாதீர்கள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி அல்லாஹ்வுடைய வரம்பை, ஹுதூதை, எல்லையை யார் மீறுகிறானோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன் அவர்கள்தான் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் என அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். இந்த இடத்துல தெளிவா அல்லாஹ் ஆயத்தின் மூலம் சுருக்கத்தை சொல்லிட்டான். தலாக் விட்டா ரெண்டு தலாக்கு தான்.
இந்த தலாக்குகளை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒன்றும் 2 தலாக்கு முடியுதுக்கு அவங்கள சேர்த்து கொள்ளலாம், அல்லது அவர்களை விட்டுறலாம். விட்டாலும் உபகாரத்தோடு விடணும். அப்போ நீங்க கொடுத்ததை என்ன செய்யக்கூடாது, திரும்ப வாங்கக்கூடாது. 2 பேரும் என்ன செய்யல, ஹுதூத் அல்லாஹ்வுடைய ஹுதூத நிலைநாட்ட முடியாது என்று பயந்தாலே தவிர. அப்படி பயந்துட்டாங்கன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அவர் கொடுக்கறத கொடுத்துருவாங்க, அவங்க கொடுக்கறத கொடுத்துருவாங்க, இவர் வாங்குறத வாங்குறது எந்த குற்றமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய வரம்பை எப்போதும் மீறிவிடக்கூடாது. மீறினா அவர் அநியாயக்காரராக ஆகிவிடுவார். அநியாயக்காரரிலிருந்து அவர் ஆகிவிடுவார் என்பதாக சொல்லப்படுது. சரி, வாங்க இப்போ அதை பற்றி ஆயத்துடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்த இடத்துல காலிபுன் என்தகிமு மிம்மன் அசாஹு, அல்லாஹு தாலா காலிப் மிகைத்தவன், என்தகிமு அவன் பழி வாங்குறான், மிம்மன் அசா யார் மாறு செய்றாங்களோ பழி வாங்குறான். அதே நேரத்தில் அவனுடைய விஷயத்துல அவன் ஹிக்மத்தானவன், தஷி அவனுடைய ஷரியத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்திலும் அவன் ரொம்ப ஹிக்மத் நிறைந்தவன். சரி, சும்ம பையன தஆலா, பின்பு அல்லாஹு தாலா விளக்குகிறான், தரீகத்த தலாக்கு ஷரஇய்யா, ஷரியத்துடைய தலாக் முறையை அல்லாஹு தாலா விளக்குகிறான். ஷரியத்தில தலாக் என்பது எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விளக்குகிறான். ஃபகால சொல்றான், அத்தலாக்கு மர்ரதான், தலாக் கொடுத்தல் என்பது இருமுறையாக இருக்கிறது. ரஜியான தலாக் என்பது இருமுறையாக இருக்கிறது. இம்சாக்கும் பிமஅரூஃப், நலவான விஷயங்களை கொண்டு பெற்றுக்கொள்ளுதல், நலவான விஷயத்தை வச்சு நல்ல முறையில் அவங்களை என்ன செய்ய, தன்னோட சேர்த்து வைத்துக் கொள்ளுதல், பிடித்துக் கொள்ளுதல் அவங்களை தன்னோட வச்சுக்கிறது. அவ் அல்லது தஸ்ரீஹும் பி இஹ்சான், உபகாரமான முறையில் அவர்களை விட்டுவிடும். 2 விஷயத்தை செய்யலாம், சேர்த்து கொள்றது அல்லது உபகாரமான முறையில் அவர்களை விட்டுவிடுவது. இந்த 2 விஷயத்தை செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு ரிவாயத் வருது, ஜாஹிலியத்துடைய காலத்துல எல்லை இல்லாத தலாக்க விடுவாங்க. மனிதன் நிச்சயமா தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு 100 1000 எத்தனை தலாக் வேண்டுமானாலும் விட்டுக்கொள்வான். விட்டுட்டு அந்த பெண்மணி இத்தால இருக்கும்போது, இத்தா முடியறதுக்கு முன்னாடி திரும்ப மீட்டிடுவான். அவன் எத்தனை தலாக் விட்டு இருந்தாலும் சரி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு சொன்னான், நான் அவனை தலாக் விட போறேன், நீ என்னை விட்டு விலகிரு, ஆனா உன்னை என்ன செய்ய மாட்டேன், என்னையும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன், நீ என்னை விட்டு போய் வேற ஆளை திருமணம் செய்யவும் முடியாது. அப்போ அது எப்படி என்பதாக அந்த பெண்மணி கேட்கும்போது, நான் உன்னை தலாக் விடுவேன், எப்பெல்லாம் வந்து இதா முடிகிற மாதிரி போதோ உடனே நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை கதா செய்து இதா முடிய போதோ நான் உன்னை ரஜியை செய்து என்ன செஞ்சிருவேன், நான் திரும்ப என்னுடைய மனைவி ஆக்கிக் கொள்வேன் என்பதாக சொன்னான். இந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி இப்படி என்னுடைய கணவர் சொல்கிறார் என்று சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌனமாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே என்ன செய்றாங்க, இந்த விஷயம் சொல்லப்பட்டதும் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்குகிறது, அத்தலாக்கு மர்ரத்தான் என்பது. அத்தலாக்குல் மஷ்ரூஇ, ஷரியத்தாக்கப்பட்ட தலாக், தலாக்கில் அனுமதிக்கப்பட்ட, இஸ்லாத்தில் வழிமுறையாக ஆக்கப்பட்ட தலாக் என்பது, மனவிலக்கு என்பது அல்லதி எப்படிப்பட்டது, யம்லிகு பிஹி ஸௌஜு அர்-ரஜஅத மர்ரத்தான். அப்ப யம்லிகு பிஹி ஸௌஜு, கணவர் அதை கொண்டு உரிமை பெறுவார். அந்த தலாக்கின் மூலம் கணவருக்கு உரிமை கிடைக்கும். அர்-ரஜஅத, ரஜஅத் திருப்பி மீட்டுதலுடைய உரிமையை கணவர் பெற்றுக்கொள்வார். அது என்ன, மர்ரத்தான் 2 முறை தலாக் விடுவது. 2 முறை தலாக் விடுவதன் மூலமாக திருப்பி மீட்டுக் கொள்ளக்கூடிய அந்த உரிமையை கணவரானவர் பெற்றுக்கொள்வாரே, அப்படிப்பட்ட தலாக்கு தான் தலாக்கில் மஷ்ரூ, அதாவது ஷரியத்தில் ஆகுமாக்கப்பட்ட தலாக்காக இருக்கிறது. அப்போ வலைச பாதஹுமா, அந்த 2 தலாக் விட்டதற்கு பிறகு இல்லை, இல்லா அல் முஆஷரத் பில் மஅரூஃப் மா ஹுஸ்னில் முஆமலத்தி, அழகான முறையிலே அந்த பெண்மணியை அழகான முறையில் நடத்தக்கூடிய, அதாவது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதன் அடிப்படையிலே அந்த பெண்மணியை தன்னோடு சேர்த்து கொள்வது. லைஸ பாதஹுமா, அந்த 2க்கு பிறகுனா, அந்த 2 தலாக்கிற்கு பிறகு இல்லை, எது இல்லை, இல்லல் முஆஷரத்த, அவளை தன்னோடு ஆக்கிக் கொள்வது, பில் மஅரூஃப் அழகான முறையில், மா ஹுஸ்னில் முஆமலத்தி அவளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதன் அடிப்படையில், நலவான முறையில் அவளை ஜிமா செய்வதை தன்னோட ஆக்கிக் கொள்வது. இது ஒரு முறை, இது ஒன்று இருக்குது அவருக்கு. அவ் அல்லது அத்தஸ்ரீஹு பி இஹ்சான், உபகாரமான முறையில்
அவளை விட்டு விடுவது. பி அல்லா யதுலிமஹா மின் ஹக்கிஹா ஷைஅன், பி அல்லா யதுலிமஹா அவளுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, மின் ஹக்கிஹா அவளுடைய உரிமையிலே, ஷைஅன் அவளுடைய உரிமையில எந்த விதமான அநியாயமும் செய்யாமல் உபகாரமான முறையில் அந்த பெண்மணியை விட்டு விடுவது. வலா யத்குருஹா பிசூயின் கெடுதியை பற்றி அதை சொல்ல மாட்டான். அவளுடைய அவளுடைய கேடு, அவளுடைய தவறான தவறுகளை பற்றி, அவளுடைய விஷயங்களை பற்றி பேச மாட்டான். வலா யுனஃபிரு அந்நாச வலா யுனஃபிரு நாச அன்ஹா, அது மாதிரி அவளை விட்டு மக்களை வெறுப்படை செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களோட அவளை என்ன செஞ்சணும், அப்படி விட்டுரும். இப்போ இதான் சொல்ல வராங்க. தலாக்குங்கிறது 2 முறை, ஒன்று எஹ்சானோட, இல்லை தஸ்ரீங்கிறது மாரூஃபான முறையில் சேர்த்துக்கிறது, அல்லது எஹ்சானான முறையில் விட்டுறது. இந்த ரெண்டும் சரியை சொல்லக்கூடிய முறையாக இருக்கு. சரி, தலாக்குங்கிறது, தலாக்கு ரஜைங்கிறது 2 தடவை தான். 2 தடவை தலாக் கொடுப்பதன் மூலம் அவருக்கு தலாக் ரஜையுடைய உரிமை இருக்கு. 3ஆவது தடவைக்கு பிறகு எதுவுமே கிடையாது. அப்படி 3ஆவது தடவை அவர் செஞ்சுட்டாருன்னு சொன்னா, இன்னொரு கணவரை திருமணம் செஞ்சு அவர் எப்போ தலாக் விடுறாரோ அப்பதான் இவர் இது பண்ண முடியும். இதான் அந்த விஷயத்துல விளங்குறது. சரி, இந்த ஷரியத்துடைய தலாக்குங்கிறது இதுதான் சொன்னோம். ஒரு தலாக்கு பிறகு இன்னொரு தலாக் விடுறது. சரி, அதே மாதிரி இப்போ அதுதான் சொல்றாங்க, இந்த தலாக்குடைய விஷயத்துல கொஞ்சம் என்ன செய்யணும், நிதானத்தை, அதே மாதிரி சொல்லப்படக்கூடிய முறைகளை பேணி என்ன செய்யறது, தலாக் விடுவது. தலாக்குடைய எண்ணிக்கை என்பது அதில் ரஜாத் இருக்கிற மாதிரி இருக்க தலாக் விடுறது நல்லது. அப்போ எப்போ அவர்கள் அந்த பெண்மணியை மதுஹூல் ஆக்கினதுக்கு பிறகு, அந்த பெண்மணியோட வீடு கொண்டதுக்கு பிறகு, அப்போ அவங்கள விட்டுட்டு தலாக் விட்டுட்டு அவங்கள திரும்ப மீட்டக்கூடிய அந்த உரிமையை பெறக்கூடிய தலாக் என்பது 2 தலாக்கு தான். 2 தலாக்குக்கு பிறகு எந்தவித உரிமையும் கிடையாது. சரி, அப்போ என்ன செய்யணும், ஒன்றும் மாரூஃபான முறையில் அவளை தன்னோடு சேர்த்து கொள்வது. ரஜாத்துக்கு பிறகு அந்த 2, அதாவது அவளை தன்னோட வச்சுக்கொள்வது. ஷரியத்துடைய விஷயங்கள் எது எது நிக்காவுடைய ஹுக்கூக் உரிமையிலிருந்து சொல்லப்படுதோ, நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளை பற்றி பேசப்படுதோ, அதை சரியான முறையில் அவளுக்கு நிறைவேற்ற வேண்டும். அதான் இம்சாக்கும் பி மாரூஃபின், மாரூஃபான முறையில் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் மாரூஃபான முறையில் அவளை சேர்த்து வச்சுக்கொள்றது, தன்னோட சேர்த்துக்கிறது. இல்லைன்னு சொல்லி சொன்னா எஹ்சானான முறையில் எந்தவித அவங்கள குறை பேசாமல் சண்டை போடாமல் அவர்களை விட்டு விடுவது, எஹ்சானான முறையில் அவளை விட்டு விடுவது ஒரு முறையாக இருக்கு. 2 தான் செய்ய முடியும், 2 தான் அவங்களால செய்ய முடியும். சரி, தஸ்ரீஹும் பி இஹ்சான்னா என்ன, அதாவது தலாக்குடைய விஷயத்தில் சரியான லெஃப்டில் சொல்லி விட்டுறது. அதுக்கு பிறகு தலாக் என்ன செய்ய, எந்த நியத்து, அதாவது நியத்து இல்லாமல் அது கூடிருமோ அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிடுறது. அப்போ அது என்ன, சரியான லெஃப்டில் கொண்டு, வெளிப்படையான வார்த்தையை கொண்டு 3 விஷயம் நிகழ்ந்துடும். அத்தலாக்குங்கிற வார்த்தையை சொல்லலாம். 3 விஷயத்தை, 3 வார்த்தையை சொல்கிறது தான் என்னது, தெளிவான விளக்கமான, அதாவது அத்தலாக் என்ற வார்த்தையை சொன்னால் தலாக் நிகழ்ந்துடும். அது மாதிரி அல் ஃபிராக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் நிகழ்ந்துடும். அஸ்ஸராஹ் என்ற வார்த்தையை சொன்னால் நிகழ்ந்துடும். யார்கிட்ட, இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட இந்த 3ம் சரியான வார்த்தை, வெளிப்படையான வார்த்தை என்பதாக சொல்லப்படுது. இதுதான் தலாக்குடைய வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னால் போதும் என்பது அளவுக்கு என்னது சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்டையும் சரி கினாயா என்று எல்லார்ட்டையுமே இருக்கு பொதுவாக. அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்டையும் சரி கினாயா என்பதாக இருக்கு. இப்போ சரீஹங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் நியத்து இருந்தாலும் சரி, நியத்து இல்லாட்டாலும் சரி, நியத்து இருந்தாலும் சரி, நியத்து இல்லாட்டாலும் தலாக்க நிகழ்ந்துடும். ஆனால் கினாயால் அவர்கிட்ட நியத்தை கேட்கப்படும். நியத்து என்ன அப்படின்னு கேட்டு தான் அது தலாக்கா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். அப்போ அதே மாதிரி தலாக்குற வார்த்தை, அல் ஃபிராக்குங்கிற வார்த்தை, அஸ் சராஹ்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் தலாக்குடைய வார்த்தையாக தான் கருதப்படுது. அது தல்லக் துக்கி, ஃபாரக் துக்கி, சர்ராஹ் துக்கி, அன்தி தாலிகுன், முத்தல்லகத்துன், முஃபாரகத்துன், முசர்ரஹத்துன், இப்படி இந்த மாதிரி சொல்லி இதில் வந்து நியத்தே தேவையில்லை. இது சரைஹான லஃப்து.
கினாயாவான லஃப்துன்னு எடுத்துக்கிட்டா அன்தி ஹலியா, உன்னை நான் காலி பண்ணுறேன், அவ் பரியா நீங்கிடுறேன், அவ் ஆயின் ஹராம் வாத்தத்தி, அதே மாதிரி வஸ்து என்னை விட்டு நீங்கிடு, அது மாதிரி உன் குடும்பத்தை போய் சேர்ந்துக்கோ, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவரோட நியத்து கேட்கப்படும். தலாக்கு நியத்து வச்சிருந்தான்னு சொன்னால் தலாக்காக நிகழ்ந்தும், தலாக்காக நிகழ்ந்தும். அப்போ அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தஸ்ரீஹம் பிஹ்சான் தலாக்குடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் சொல்வதை கொண்டு தலாக்குங்கிறது நிகழ்வும். அது ரெண்டு இமாம்கள்ட்டையும் உள்ள விஷயங்கள் தான், பொதுவான விஷயங்கள். சரி, அடுத்ததாக தலாக்குடைய வார்த்தையை ரெண்டு இமாம்களுடைய அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தலாக்குடைய வார்த்தைகளுடைய இந்த விளக்கங்களை பார்த்தோம். இப்போ முதலாவது விஷயம், தலாக்குடைய விஷயத்தை பொறுத்து ஷரியான் லெஃப்ஸ் என்பதாக சொன்னோம். சரி, தலாக் இருக்குது, இதா இருக்குது, ஹுலா இருக்குது. இப்போ தலாக் இப்போ முதலாவது சொன்ன மாதிரி சராஹத்தான வார்த்தையை கொண்டு எந்த நியத்து இல்லாமல் தலாக்குங்கிறது நிகழ்ந்துடும். இதுதான் அபூ ஹனீஃபா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிய கருத்தாக இருக்குது. சரி, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு சுதந்திரமானவன் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டான்னு சொல்லி சொன்னான். ஒரு தலாக்கோ ரெண்டு தலாக்கோ விட்டுட்டான். இதுக்கு பிறகு ஜிமாலாம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஜிமா செய்த பிறகு, அப்போ அவனுக்கு என்ன செய்யலாம்? அவளுடைய பொருத்தம் இல்லாமலே அவள் இத்தால இருக்கும்போது அவளை மீட்டக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்குது. அவன் மீட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னான், அப்படி கழிஞ்சிடுச்சின்னு சொல்லி சொன்னால் திரும்ப அவளை சேரணும்னு சொன்னால் புதிதாக நிக்கா செய்து தான் திருமணம் செய்ய முடியும். திருமணம் அவளை ஹலால் ஆக்க முடியும். மூன்றாவது விஷயம் சொன்னால், ஒரு அடிமை தன்னுடைய அடிமையான அடிமையான மனைவியின் மீது என்ன செய்யறான்? அவன் சக்தி பெறான். ரெண்டு தலாக் அவனுக்கு அனுமதி இருக்கு. அவனுக்கு ரெண்டு தலாக் விடக்கூடிய அனுமதி இருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல தலாக் விட்டாலும் எப்படி அவங்களை எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல், அவர்களை மற்றவங்க குறை பேசும்படி இல்லாமல் விட்டுறணும். வலா யஹில்லு லக்கும் அன் தஅஹுது மிம்மா ஆதைத்துமுஹுன்ன ஷைஆ, உங்களுக்கு ஹலால் ஆகாதன் தஅஹுது மிம்மா ஆதைத்துமுஹுன்ன, நீங்கள் அவளிடமிருந்து எதை கொடுத்தீர்களோ, எதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்களோ, அதை எடுப்பது உங்களுக்கு ஹலால் ஆகாது. ஐ லா யஹில்லு லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆகாது, ஐயுஹல் அஸ்வாஜ், ஓ கணவன்மார்களே, அன் தஅஹுது, நீங்கள் எடுத்துக்கொள்வது, மிம்மா தஃபாத்தும் இலைஹின்ன, அவர்களின் பக்கம் எதை நீங்கள் கொடுத்தீர்களோ, மினல் முஹூரி ஷைஅன், மகர்களிலிருந்து நீங்கள் எதை அவர்களுக்கு கொடுத்தீர்களோ அதை நீங்கள் எடுப்பது. உதாரணம், மகர்களிலிருந்து நீங்கள் அவங்கள்ட்ட வாங்குறது, கொஞ்சம் கூட வாங்குறது இருக்குத, வலவு கலீலன், கொஞ்சமாக இருந்தால் கூட அது வாங்குறது உங்களுக்கு ஹலால் ஆகாது. மகர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. மகருடைய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது என்னது அவங்கள்ட்ட வாங்குறதுங்கிறது உங்களுக்கு ஹலால் ஆகாது. ஏன்னா கொடுத்தது கூட திரும்ப வாங்கக்கூடாது. எப்பவும் இது துஹூல் ஆயிடுச்சுன்னா, மதுஹூலான பெண்மணியுடைய சட்டத்தை சொல்லப்படுது. அப்போ அதே மாதிரி என்ன, இல்லா யஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூத் அல்லா, இல்லா யஹாஃபா, பயந்தாலே தவிர, அல்லா யுகீமா ஹுதூத் அல்லா, அவள் இருவரும் அல்லாவுடைய ஹுதூத், அல்லாவுடைய அந்த கட்டளையை, அந்த வரைமுறையை, வரம்பை மீற மாட்டார்கள். அதாவது நிலைநாட்ட முடியாமல் போய்விடும் என்ற எண்ணம் ஏற்படும் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க? தங்கள் பிரிந்து கொள்வாங்க, அவங்க கொடுத்து எடுத்துக்கொள்வாங்க. அதான் சொன்னாங்க, லா யஹில்லுக்கும் அய்யுல் அஸ்வாஜ் இல்லா யஹாஃபா ஹுதூத் அல்லாஹி, இல்லா யஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூத் அல்லாஹ், இல்லா யஹாஃபா ஜௌஜான், அந்த கணவன் மனைவி இருவரும் பயந்தாலே தவிர, சுஅல் இஷ்ரதி, அதாவது அவங்க ஒன்றாக வாழ்வதனுடைய கேடை அவர்கள் பயந்தால், இருவரும் அதை பயந்தாங்கன்னு சொன்னா, அல்லா யர்ஐயா, அல்லா யர்ஐயா ஹுக்கூக ஜௌஜியத்தி, அப்போ ஜௌஜியத்துடைய அந்த மனைவியினுடைய ஹக்குகளை, இந்த கணவன் அந்த திருமணத்துடைய அந்த ஹக்குகளை, ஹக்கு, ஆண் பெண், பெண் ஆணுடைய இந்த ஹக்குகளை நிறைவேற்ற, அதாவது கவனிக்க முடியாமல் போய்விடும் என்ற அந்த கவனிக்க முடியாமல் போய் இஷ்ரத்தில், அதாவது அந்த சேர்ந்து வாழ்வதனுடைய இருவருக்கும் கேடு ஏற்பட்டு விடும் என்ற அந்த கணவன் மனைவி இருவரும் பயந்தாலே தவிர அதை எடுக்கக்கூடாது. ஏற்பட்டாலே அந்த விஷயத்தை பயந்தாலே தவிர என்ன செய்யக்கூடாது? அவன் கொடுத்ததை எடுக்கக்கூடாது. பைன் ஹிஃப்தும், அப்படி பயந்துட்டாங்க, நீங்கள் பயந்தீர்கள் என்றால், அல்லாஹ் யுகீமா ஹுதூத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹுதூதை நிலைநாட்ட முடியாது என்று பயந்தால், ஃபனா ஜுலாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி,
ஃபலா ஜுனாஹ அலைஹிம், அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஃபீ மஃப்ததத் பிஹி, அதாவது எதை வந்து அவங்க என்னது கொடுக்குறாங்களோ வாங்கி கொள்றாங்களோ அது எந்தவித குற்றமும் கிடையாது. ஃபீ மஃப்ததத் பிஹினா எதை கொண்டு அவள் அந்த பெண்மணி பிரிதியாக கொடுக்கிறாளோ, அதாவது ஃபித்யாவாக எதை கொடுக்கிறாளோ, அதற்கு பகரமாக எதை கொடுக்கிறாளோ அதை வாங்கிக் கொள்வதில் எந்தவித குற்றமும் கிடையாது. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால், சுவல் இஷ்ரத்தி பைனஹுமா, அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில இஷ்ரத்துடைய கேடை, இஷ்ரத்னா அந்த முசாஹபத்துடைய அந்த சேர்ந்து வாழ்வதனுடைய கேடை நீங்கள் பயந்தால், அராதத்தி ஜௌஜத்து, அந்த பெண்மணி நாடினால், அன் தஹ்தலி பில் நுசூலி அன் மஹரிஹா, அதாவது அவரை விட்டு விலகுவதை, பின் நுசூல்னா அவரை விட்டு தவிர்ந்து போவதை, அன் மஹரிஹா அவளுடைய அவளுக்கு அந்த அவள் பெற்ற அந்த மகரை திருப்பி கொடுப்பதன் மூலம் அவரை விட்டு விலகுவதை நாடினால், அவு பி தஃப்இ ஷையின் மினல் மாலி, அல்லது தன்னுடைய பொருளிலிருந்து கொஞ்சத்தை ஏதாவது கொடுக்கறதுக்கு, யாருக்குள்ளே ஜவுஜிஹா தன்னுடைய அந்த கணவன் பிரியக்கூடிய அந்த கணவனுக்கு கொடுப்பதை நாடினால், ஹத்தா யுத்தல்லிகஹா, அவன் தலாக் விடும் வரை, தலாக் விடுறதுக்காக வேண்டி இதை கொடுக்க அவ தயாரானான்னு சொன்னா, பலா இஸ்மா அல ஜவுஜி, கணவனின் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஃபி அஹ்திஹி, அதை எடுக்கிறதுல எந்தவித குற்றமும் கிடையாது. வலா அல ஜவுஜத்தி, ஜவுஜத்தின் மீதும் அந்த பெண்ணின் மீதும் எந்த குற்றமும் கிடையாது. ஃபி பதிலிஹி, அதற்கு அதுக்காக செலவழிப்பதில், அப்போ அதுக்கு அந்த பதில்னா என்னது, அதில் அவருக்கு செலவழிப்பதில் அவர் கொடுப்பதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அப்போ அந்த பெண்மணிக்கும் என்ன செய்யல, அவனுக்கு கொடுப்பதில் அந்த பெண்மணிக்கும் வந்து எந்த குற்றமும் கிடையாது. அதே மாதிரி அதை எடுக்கிறது ஆண் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த விஷயத்தில் ஒத்து வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒத்து வந்துட்டாங்க. அதனால எந்த குற்றமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ஹதீஸில் வருது, ஹஸ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த ரிவாயத்தில் வருது தெளிவான முறையில். அந்த விஷயத்தில் வரும்போது ஹஸ்ரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு சஹாபி, அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த அதாவது இந்த இது வந்து ஜமீலா பின்து அப்துல்லா இப்னு அபி அவுஃபா என்பதாக இந்த அந்த பெண்மணியுடைய விஷயத்தில் இறங்குச்சு. ஜமீலாங்கிறது அதில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி அந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி. இந்த சஹாபி ஒரு சிறந்த சஹாபி தான். இந்த சஹாபியுடைய கீழே தான் யார் இருந்தாங்க, அதில் ஜமீலா பின்து அப்துல்லா அப்படிங்கிற பெண்மணி இருந்தாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு அவங்க மேலே வெறுப்பாக இருந்துச்சு. ஆனால் அவர் அவங்கள விரும்பினார், ரொம்ப நேசிச்சார். அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரே பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பெண்மணி யார்கிட்ட வந்தா, அப்போ தன் தந்தைகிட்ட வந்தா, வந்து என்னது அவள் கணவரை பற்றி சொன்னான். அப்போ கணவர் அந்த அப்போ அந்த அதாவது வந்து கணவர்கிட்ட தன்னுடைய தந்தைகிட்ட வந்து சொல்கிறேன், என்ன என்னை ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு என்பதாக சொன்னான். அப்போ அந்த கணவர் சொன்னார், போ உன் கணவரோடையே நீ என்ன செய், வாழ்ந்து கொண்டிரு, நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு பெண் கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அந்த முறையீட்டை அடுத்த ஆள் வரைக்கும் தந்தை வரைக்கும் கொண்டு செல்றது நான் வெறுக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ அனுப்பிவிட்டாங்க. அப்போ நான் ரெண்டாவதும் போனேன். என்னுடைய தந்தைகிட்ட போய் நான் அந்த அடித்த காயங்கள் லேசாக காட்டுற மாதிரி காட்டினேன். அப்பமா அவர் சொன்னார், நீ திரும்ப உன் கணவன்கிட்டே போயிரு என்ன என்பதாக சொன்னாங்க. இருந்தாலும் அந்த காயங்களுடைய அந்த தடம்புகளை பார்த்த உடனே அப்போ நான் எதுன்னு செஞ்சேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட முறையிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு இருந்துச்சாங்க அந்த பெண்மணி நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அப்போ அந்த தந்தை வந்து முறையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது நீ அதை விடி விட்டுரு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்போ அந்த பெண்மணி பார்க்குறா, இந்த தந்தை ரெண்டாவது முறையும் போனால் அந்த தந்தை என்ன செய்ய மாட்டிருக்காரு, இவளுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கான்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போகிறாங்க. போய் அந்த பெண்மணி அந்த தன்னுடைய கணவரை பற்றி முறையிடுறா. அப்போ தண்ணி அந்த ஆசார் அந்த அடியினுடைய அந்த தழும்புகளை எல்லாம் காட்டுறாங்க. அப்போ சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு அவருக்கு ஒத்து வராது யார சொல்லலாம்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சாபித் ரலியல்லாஹு பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த சாபித் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அனுப்பி வச்ச உடனே அவங்க போகிறாங்க, உனக்கு உன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை என்று சொன்ன உடனே அதில் சாபித்து தான் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை நபியாக, ஹக்கான நபியாக அனுப்பி வைத்தது மீது சத்தியமாக சொல்கிறேன், உண்மையான அதாவது அல்லாஹ் அந்த ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இந்த பூமியிலேயே உங்களுக்கு பிறகு எனக்கு பிரியமானவோ அந்த பெண்மணி தான் என்பதாக சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட கேட்டாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னோன்னா அந்த பெண்மணி சொல்லிச்சு, நான் யார சொல்லலாம், நான் எதுவும் பொய் சொல்ல விரும்பலை யார சொல்லலாம் என்பதாக சொன்னாங்க. அந்த அவர் கணவர் வந்து உண்மையை தான் சொல்கிறாரு, இருந்தாலும் நான் எதையாவது சொல்லி எனக்கு அழிவு வர்றதை நான் விரும்பலை யார சொல்லலாம் என்பதாக சொல்கிறாங்க.
அப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி எனக்கு நான் சொல்கிற விஷயத்துக்கு எதிராக அல்லா தஆலா ஆயத்தை இறக்கி வச்சு நான் மாட்டிக்கொள்றத நான் பயப்படுறேன் யார சொல்லலாம். அவர் ரொம்ப மக்கள்லே ரொம்ப கண்ணியமானவர். அதாவது மனைவியின் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர், பிரியக்கூட. ஆனால் எனக்கு அவரோட வாழ பிடிக்கல யார சொல்லலாம் என்பதாக சொல்கிறாங்க. நான் வாழ்றதுக்கு விரும்பலை என்று சொன்ன உடனே சாபித்துல்லான்னு அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா என்னது, என்னுடைய அந்த தோட்டத்தை நீ திருப்பி தா அப்படி என்பதாக சொன்னாங்க. மகராக தந்த அந்த தோட்டத்தை திருப்பி தா என்றவுடன் அவன் நபிசுல்லாசன் கேட்குறான் கொடுக்குறியான்னு சொல்லி, யார சொல்லலாம் திருப்பி கொடுத்துறேன் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி கொடுத்துட்றாங்க. அப்போ சாபித்தில் தான் வந்து அப்போ நபிசுல்லாம் சொன்னாங்க, சாபித்தே நீங்கள் அவள்கிட்ட இருந்து நினைச்சுங்க எடுத்துருங்க, எடுத்துட்டு அவங்களுக்கு ஹுலா கொடுத்துருங்க, அவங்கள நினைச்சிங்க அவங்கள விட்டுருங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ இதான் எனது அல்லாஹ்வுல சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் அ 2 பேரும் இணைஞ்சிருந்தா அல்லாஹ்வுடைய அந்த அந்த ஹக்க நிறைவேற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை சரியாக நிலைநாட்ட முடியாது என்பதை பயந்தால், அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக அந்த கொடுத்ததை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெண்மணி கொடுக்கிறதும் தப்பு கிடையாது. அது ஒண்ணு மஹர குடுத்துருவாள ஏதாவது, அந்த கணவனுக்கு குடுத்துருவா. அதை எடுப்பது, எடுத்ததை பயன்படுத்துவதும் கணவனுக்கு தவறு கிடையாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் தெளிவாக விளக்குகிறான். அப்ப இந்த இடத்துல தலாக்குடைய விஷயத்தை சொல்லும்போது தெளிவான முறையில அல்லாஹு தஆலா தலாக் விட்டாலும், அதாவது தலாக் பிரிஞ்சு போறா இருந்தாலும் உபகாரத்தோட பிரிஞ்சு போங்க. சேர்ந்து வாழ்றதா இருந்தாலும் நல்ல முறையில் சேர்ந்து வாழுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலம், அதாவது 2 பேருடைய ஹக்கை என்ன செய்யணும், ஒருத்தர் ஒருத்தர் ஹக்குல எந்த பாதிப்பு வராம நடந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் குடும்பம் சரியாக இருக்கும். குடும்பம் சரியானால் சமூகம் சரியாகும் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கட்டளையின் பிரகாரம் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தங்களுக்குள் பரஸ்பரத்தோடு சகிப்புத்தன்மையோடு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க வாழ்ந்தார்கள் என்றால் அவருடைய இம்மை வாழ்வும் செழிப்பாக அமையும், மறுமை வாழ்வும் செழிப்பாக அமையும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.